அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணவன் மனைவியோடைய ஒரு பெரிய உதாரணமாக அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு சூப்பரான வசனத்தை சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, கணவன் மனைவியோடைய ஆடை, மனைவி கணவனுடைய ஆடை அப்படின்றான். இது ஏன் ஆடை கூட சம்மந்தப்படுத்துறான் அப்படின்னா, ஆடை கூட நீங்க என்னென்னலாம் பண்றீங்க அதை சொல்லுங்க. ஆடை உங்களுடைய ரொம்ப க்ளோஸா இருக்கு. உங்க உடம்புக்கும் உங்க அந்த ஆடைக்கு நடுவுல யாருமே வரப்போறது இல்ல. ஒண்ணு. 2வது அந்த ஆடைய வச்சு நீங்க குளிர்லயும் சரி, வெயில்லயும் சரி அத பாதுகாத்துக் கொள்றீங்க உங்க உடம்ப. 3வது உங்க உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு மார்க் இருக்கு, இல்ல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது இருக்குன்னா அத மறைக்குது. அது காமிக்காம அத மறைச்சு வைக்குது. 4வது முக்கியமான விஷயம், அந்த ஆடை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை குடுக்குது. நீங்க ஒரு நல்ல ஆடை போட்டுட்டு வெளியில போனீங்கன்னா, ஒரு பாஸ பார்க்க போறீங்கன்னா, உங்க ட்ரெஸ்ஸ வச்சு அவங்க உங்கள ஜட்ஜ் பண்றாங்க. இவரு ரொம்ப நல்லவரு, இவரு ரொம்ப கெட்டவரு அப்படின்னு உங்க ட்ரெஸ்ஸ வச்சு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆடையை ஏன் கணவன் மனைவியோட அல்லாஹ் சேர்க்கிறான்னா, கணவன் மனைவியோட குறைகள மறைக்கணும். மனைவி கணவனுடைய குறைகள மறைக்கணும். வெளியில எந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அது பெத்த தாயா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. சொல்றது மூலியமா கணவனுடைய மரியாதைய எடுக்குறாங்க. அதே மாரி ஆண். ஆண் போயிட்டு அவங்க பெண்ணுடைய அவ அப்படி பண்றா, இவ இப்படி பண்றா, அவ எந்த வேலையும் செய்றதில்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பெண்ண பத்தியும் சொல்லக்கூடாது. அதே மாரி தான் உங்களுடைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அந்த சீக்ரெட்டுமே சொல்லக்கூடாது. அவங்களுடைய குறைகள் எல்லாமே நீங்க மறைக்கணும். அதே மாரி அவருடைய குறைகள் அவங்களும் மறைக்கணும். இந்த மாரி 2 பேருமே சேர்ந்து இது பண்றதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் இந்த ஆடைய சொல்லியிருக்கான். அந்த ஆடை எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா, உங்க 2 பேருக்கு நடுவுல யாருமே வரமாட்டாங்க. எப்போ நீங்க அத சொல்ல ஆரம்பிச்சுறீங்களோ, அப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல இன்னொருத்தரும் வர ஆரம்பிச்சுருவாரு. உங்களுக்கு நெறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க நெறைய தப்புகள் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும். அத தவிர்த்துக்கோங்க. அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்து அவ்ளோ பவர்ஃபுல்லானது. இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.